90s கிட்ஸில் சில பேர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணாமல் தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் 2K கிட்ஸில் சொல்கிறாங்க லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னா பார்ட்னர் இல்லாமல் லைஃப் இன்கம்ப்ளீட் அப்படின்னு. ஒருத்தர் சிங்கிள் லைஃப் தான் பெட்டர் லைஃப் அப்படின்னும், இன்னொருத்தர் மேரிட் லைஃப் தான் ரியல் லைஃப் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது யார் சொல்கிறது தாங்க கரெக்டு? இந்த சேம் ப்ராப்ளம் கொரிந்து சபையில் இருந்துச்சு. திருமணம் பண்ணிக்கிறது நல்லதா அல்லது சிங்கிளாக இருக்கிறது நல்லதா? இன்னைக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது பவுல் கொரிந்தி சபைக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் மேரிடாக இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு. பவுல் விவாகம் பண்ணாதவங்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்கிறது என்னன்னா, அவங்க என்ன போல இருந்துட்டா அவங்களுக்கு நல்லமா இருக்கும், ஆனாலும் வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுறது நலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுசாக வாசிச்சிங்கன்னா தேவன் பவுல் மூலமாக நிறைய காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பாக டேட்டிங்கோ சேட்டிங்கோ 90s கிட்ஸில் சில பேர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணாமல் தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் 2K கிட்ஸில் சொல்கிறாங்க லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னா பார்ட்னர் இல்லாமல் லைஃப் இன்கம்ப்ளீட் அப்படின்னு. ஒருத்தர் சிங்கிள் லைஃப் தான் பெட்டர் லைஃப் அப்படின்னும், இன்னொருத்தர் மேரிட் லைஃப் தான் ரியல் லைஃப் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது யார் சொல்கிறது தாங்க கரெக்டு? இந்த சேம் ப்ராப்ளம் கொரிந்து சபையில் இருந்துச்சு. திருமணம் பண்ணிக்கிறது நல்லதா அல்லது சிங்கிளாக இருக்கிறது நல்லதா? இன்னைக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது பவுல் கொரிந்தி சபைக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் மேரிடாக இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு. பவுல் விவாகம் பண்ணாதவங்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்கிறது என்னன்னா, அவங்க என்ன போல இருந்துட்டா அவங்களுக்கு நல்லமா இருக்கும், ஆனாலும் வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுறது நலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுசாக வாசிச்சிங்கன்னா தேவன் பவுல் மூலமாக நிறைய காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பாக டேட்டிங்கோ சேட்டிங்கோ